பேசிக் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் பெசல்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இதில் மொத்தமாக ஒரு ஆறு ஃபார்முலா, 6 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, d by dx of x power n jn of x is equal to x power n jn minus 1 of x. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, jn of x உடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு சைடும் d by dx x power n மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணணும். x power n x டேர்ம்ஸ் எல்லாம் வந்து தனியாக எழுதிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் இருக்குது, இங்கே என்னும் ஆறுன்னு தான் இருக்குது, இங்கே வந்து n+2r, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் எல்லாம் தனியாக எழுதிட்டு இங்கே இதை கூட வந்து 1/2 power n+2r அப்படின்னு தனியாக எழுதிட்டு இந்த d by dx x power n+2r அதை வந்து சேர்த்து எழுதிக்கிறோம். இந்த இங்கே என்னும் சேர்ந்து தான் x power 2n+2rன்னு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறோம். இந்த 2n+2r into x power 2n+2r minus 1 பவர் ரூல் அப்ளை பண்ணி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்மில் வந்து 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into n+r, இந்த n+rஐயும் இங்கே இந்த காமா ஆஃப் n+r+1 இருக்குது. இதை வந்து காமா ஃபங்க்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, காமா ஆஃப் n+r+1 is equal to என்ன சொன்னேன், n+r into gamma of n+r. இது வந்து எப்போது n+r வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா இப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு நமக்கு டினோட் பண்ணலை அப்படின்றதுனால நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த n+rஐயும், அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த n+rஐயும் இங்கே வர 2 into n+rல வர n+rஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி டேர்ம்ஸ் எழுதுகிறோம். மீதி டேர்ம்ஸ் எழுதும்போது பார்த்திங்கன்னா 2/2 power n+2rன்னு இருக்கும். இந்த 2 வந்து கீழே வந்துடுச்சு, டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு அப்படின்னா 2 power n+2r minus 1 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இங்கே 2 power 1 இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா 2 power -1 ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்படி வந்துடும். இப்போ இந்த x பவருக்கு பாருங்கள் n+2r minus 1, இப்போ 2 பவருக்கு பாருங்கள் n+2r minus 1. ஸோ அதனால் அந்த பவர்ஸை கிளப் பண்ணி x/2 to the power n+2r minus 1 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த டேர்மை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த jn of xலேயே வந்து j into n-1 of x இன்ட்டுன்றேனா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், jn-1 of x வச்சு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மில் வரும். இப்போ n-1 வச்சு பாருங்கள், இங்கே வந்து n-1னா n+r மட்டும் வரும், இங்கே n+2r minus 1. ஸோ இதே டேர்ம் தான் வந்து இங்கேயும் வந்துருக்கு. ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, x power n அப்படியே எழுதிட்டு இந்த மொத்த டேர்முமே வந்து jn-1 of x அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறோம். இதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்பர் 1. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்பர் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் இங்கேயும் jn of x வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து d by dx x power n கொடுத்தாங்களா, இங்கே d by dx x power minus n கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் என்னன்னு போடுறதுனால இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு x power n minus n இருக்கா, இங்கே உள்ள பார்த்திங்கன்னா x power n+2r. இந்த x power n+2r நம்ம x power n into x power 2r அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. இது கூட இங்கே வெளியில் இருக்கிற இந்த x power minus n சேருது. அப்போ இந்த மைனஸ் n டேர்மும் இந்த n டேர்மும் கேன்சல் ஆகி x power 2r மட்டும் வருமா. இப்போ இதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம், x power 2r அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இதுதான் வந்து ரீசன். இதுக்கப்புறம் அந்த பவர் ரூல் அப்ளை பண்ணுறோம். இந்த டேர்முக்கு பவர் ரூல் அப்ளை பண்ணி இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்து இந்த ஆரையும் இங்கே n+r+1 ஃபேக்டோரியல் எப்படி இருக்குது, n+r+1 ஓகே, காமா ஆஃப் n+r+1 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது அப்படியே தான் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஃபேக்டோரியலை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் இப்படி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆரையும் இங்கே 2rன்னு இருக்குது, இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணுறோம். இங்கே சொன்ன மாதிரியே, இந்த சம்மில் சொன்ன மாதிரியே இந்த பவர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து முடியும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே r is equal to 0 to infinity கொடுத்துருக்காங்க.
இங்கே என்ன இருக்குது, ஆர் -1 ஃபேக்டோரியல்னு இருக்குது. சப்போஸ் 0 போட்டோம் அப்படின்னா இது -1 ஃபேக்டோரியல், அப்போ இது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா r = 1 to infinity அப்படின்னு மாற்றுறோம். ஸோ இதே ரீசனுக்காக தான் நம்ம வந்து அந்த jn of x and j - n of xலேயும் ஒரு இது வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா r = 1 to infinity அப்படின்ட்டு நம்ம லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆறுன்ற வேரியபிளையே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா m = r - 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வரோம். ஸோ அதாவது r = m + 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் r இருக்கோ அங்கெல்லாம் m + 1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபை ஆகும். அதுக்கப்புறமா இங்கே இது கூடவே x⁻n x⁻−n மல்டிப்ளிகேஷன்லேயே வச்சு இதை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். இப்படி இதை இன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை x⁻2m + 1 x⁻n இந்த டேர்மை ஃபுல்லாக கம்பைன் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 2n + 2m + 1 இதையும் சேர்த்தா n + 2m + 1 எப்படி வருமா? ஸோ இந்த 2 டேர்ம் கம்பைன் பண்ணுறோம். இந்த டேர்ம் வெளியே போயிடுது, இந்த டேர்மும் வெளில போகுது. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிற டேர்மெல்லாம் கிளப் பண்ணிங்க அப்படின்னா jn + 1 of x உடைய ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அதை தான் போட்டு நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து இந்த d/dx of x⁻n jn of x இது இருக்கு இல்லையா, இதை வந்து UV மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் n × x⁻n - 1 jn of x ப்ளஸ் x⁻n jn dash of x அப்படின்னு ரெண்டாக பிரித்து போடுறோம். இப்போ இது ரெண்டு சைட்லேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லேயும் x⁻n - 1 கேன்சல் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது n jn of x ப்ளஸ் x jn dash of x ப்ளஸ் x jn - 1 of x அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸை வச்சு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன். ஃபோர்த்து ரெக்கரன்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம செகண்ட் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எடுக்கிறோம். நம்ம தேர்ட் ஒனுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே போட்டு இதை வந்து நம்ம யூவி மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடையுமே வந்து x⁻−n டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க, ஃபிஃப்த் ஒன்னும் சிக்ஸ்த் ஒன்னும் ஒரே மாதிரி தான். ஃபிஃப்த் ஒன்னை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரிலேஷன் அண்ட் ஃபோர்த் ரிலேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா, இந்த ரிலேஷன் அண்ட் இந்த ரிலேஷன் ரெண்டுமே எடுத்து அதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்துடும். சப்போஸ் இதே தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இவ்வளோ தான் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன்.